இது வரைக்கும் உங்களை தேடி வந்த வாய்ப்புகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் ஏற்று நடித்த படங்கள்? அதான் சார், ஒவ்வொரு படம் நடிக்கும்போதும் இதில் எதாவது நம்ம நடிக்க சும்மா ஜஸ்ட் பாசிங் போயிட்டு பண்ணக்கூடாதுன்னா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏதாவது நடிக்க ஸ்கோப் இருக்கா, நம்மளை தவிர அப்படி மறுத்துருக்கீங்களா வாய்ப்பை? இல்லை சார், அப்படி நான் கதை ஒரு கதை ஒரு ஜென்ரலாக ஒரு கதை ஒன்று சொன்னாங்க சார், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி என்ன சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் நம்மளை நம்பி நீங்கள் வரீங்க, நான் சும்மா உங்களுக்காக வந்து நீங்கள் நடித்து கொடுத்து எனக்கு ஒரு யூஸுமே இருக்காது, உங்களுக்கும் அது ஏதோ யூஸாக இருக்காது. பண்ணுற படங்கள் நீங்கள் ஜெயிக்கணும் பண்ணோம், என்னை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தப்பாக சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து அப்படி ஒரு சில படங்கள் பெருசாக வேண்டாம் சொல்லுது, ஒரு 2 படம் தான் சார், அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து கிடச்ச படத்தில் ரொம்ப இதாக இருந்த படம் அந்த தீக்குளிக்கும் பச்சை மரம்ன்ற ஒரு படம் சார், ரொம்ப மார்ச்சரி ஹெல்ப்பராக. இது D3ன்னு ஒரு படம், போலீஸ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. அதுவும் ரொம்ப நல்ல படம், கிரிட்டிக்கலாக நல்ல பேர் வந்த படம். அப்புறம் வந்து இளையராஜா சார் படம் மியூசிக்கில் ஒன்று பண்ண நினைவெல்லாம் நீடான்னு ஒரு ஆதிராஜன் சார். ஆமாம், அது வந்து ஒரு நல்ல படம், ரொம்ப நல்ல படம். அது ஒரு சில காரணங்களாக ரிலீஸ் தான் ரொம்ப தப்பாகிடுச்சு ஆக்சுவலாக. அதனால தான் நல்லா இளையராஜா சார் அந்த அந்த நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இளையராஜா சார் தான் நிஜமாக கிடையாது சார், அவர் தான் நிஜமாக கம்போஸ் பண்ணுறவரா இல்லை சும்மா சொல்லி கமிட் பண்ணலையே? இல்லைங்க, நிஜமாக தாங்க, நான் கூட்டிகிட்டே போகிறேன் சொல்லி கூட்டிகிட்டு போய் இளையராஜா சார் சந்திச்சிங்களா? மீட் பண்ணேன். அருமை. சான்ஸே இல்லை. அதெல்லாம் காலையில் என்ன சொல்கிறது, கடவுளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவரை பார்க்கும்போது இவ்வளோ வருஷம் ஒரு ஜம்பமான இருந்து இத்தனை மணிக்கு இவ்வளோ சின்சியராக வந்து அவர் கரெக்டாக டைம் கீப், அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் சார். 100% டைம் கீப் பண்ண, செம்மையாக டைம் கீப் பண்ணி அவரை மீட் பண்ணி சொன்னேன். மாலை போட்டார், சொன்னார் ரொம்ப நல்ல வருஷம், நல்லா இருக்குங்க. படம் அவர் பார்த்தார், படம் பார்த்தே சொன்னார், அந்த தம்பி நல்லா பண்ணியிருக்கு சொல்லுங்கள் சொல்லி ஆதிரன் சார் சொன்னார். பட் அதெல்லாம் அந்த அந்த கிளைமெல்லாம் நமக்குலாம் ரொம்ப சந்தோஷம் சார். அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி இப்போவும் வந்து 1-2 இப்போ சிவகுமார் சார் ப்ரொடக்ஷன்லேயும் சீக்ரெட் பிக்சர்ஸில் வந்து ராஞ்சான்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன் சார், ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் ஒன்று. அதுவும் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்ததில்லை, புதுசான ஒரு அட்டம்ப்ட்டு. அது மாதிரி படம் சமூக விரோதின்னு ஒரு படம் சார், அதுவும் நல்ல படமாக இருக்கும். ரிலீஸ் ஆனால் நமக்கு வந்து நல்ல ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே அமைஞ்சு நல்ல ரிலீஸ் ஆகணும் சார், அதை நோக்கி தான் போய்ட்டுருக்கு. இது போன்ற ஆரம்ப நிலை நடிகர்களுக்கு என்னென்ன சவால்கள்லாம் சினிமாவில் எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், ஆரம்ப காலகட்ட நடிகர்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச நியூ ஃபேஸாக வந்தால் ரொம்ப போராட்டம் தான் சார். படம் பண்ணுற இப்போ நிறைய நியூ ஃபேஸ் படம் பண்ணுறதும் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் ஆக்சுவலாக. இப்போ நமக்கு வாய்ப்பு கிடச்சி எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கும் போது பிஸ்னஸ் வந்து நமக்கு நிற்குது. இப்போ நமக்கு என்னென்ன தேவை சார், பிஸ்னஸில் ஏதோ க்ரியேட் பண்ணோம். இதோட ஹிந்தி ரைட்ஸ் நல்லா போச்சுங்க, தெலுங்கு ரைட்ஸ் நல்லா போச்சு, ஓடிடிக்கு அவர் போன படம் நல்லா ஓடிச்சு, அப்போ அடுத்த படம் அமேசான் வாங்குவாங்க. இப்போ ஒரு நிறுவனம் வாங்கிப்பாங்க, போன படம் சரியாக பண்ணலை, அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு அந்த பிஸ்னஸ் அதை நம்ம ரெடி பண்ண வேண்டிய விஷயம் சார். புதுசாக ஒருத்தர் வரும்போது அவங்க A to Zலேருந்து எல்லாமே ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. இல்லை அந்த கண்டென்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து அடித்து தூக்கிச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. அப்படி ஒரு ஓடுற கண்டென்ட்டில் நம்ம உள்ளே இருக்கணும். அப்படி கண்டென்ட்டாக இருந்ததுன்னா அது நியூ ஃபேஸுக்கு வராது, அது பெரிய ஹீரோவுக்கு தான் போயிடும். இப்போ பெரிய ஹீரோ அவங்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு பிஸ்னஸ் பெரிய வைடராக இருக்குது சார், அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அது கம்பேரிசனும் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ எல்லாமே அந்த பிஸ்னஸில் தான் அடங்கியிருக்கு சார். ஃபுல்லாக அந்த ஓடிடி சேட்டலைட் ப்ரீவியஸ் படம் பிஸ்னஸ் என்ன இருக்குது அதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. அதை நோக்கி தான் இப்போது வரவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு அது எப்பவுமே டாஸ்க்கு தான் சார். உங்களுடைய திரைப்பயணத்தில் ஏதாவது கசப்பான அனுபவங்கள் பிரஜனுக்கு இருக்கா? கசப்பானமோ, நான் ஒரு படம் ஆங்கர் ஆகும் ஒரு படம் கமிட் ஆனேன் சார், அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. ட்ராப் ஆகி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ அதில் வடிவேல் சார் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பெரிய படம் சார், உண்மையால் ரொம்ப பெரிய படம். ஃபிலிமில் பண்ணாங்க 435 கேமராவில். இப்போ நான் ஹீரோ பண்ணேன். ஒரு 15 days ஷூட்டிங் போயிருப்பேன் சார். ஆமாம், 15 days ஷூட் போயிருப்பேன். அப்போது முன்னாடி காலகட்டத்தில் படத்துலலாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ பேமெண்ட் கொடுக்கணும், இல்லை ப்ரொடியூசர் ஹீரோவாக இருப்பார். அப்படி இருக்கும்போது ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் செலவு பண்ணிலாம் வாங்கிட்டு போனேன். அப்போ நமக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியாது சார். சரி, நம்ம அழகாக இருக்கணும் பண்ணுவோம். வாங்கிட்டு போனால் படம் போய்ட்டுருக்கும்போது சொன்னாங்க, மேற்கொண்டு ஒரு 40 லட்சம் கொடுத்தீங்கன்னா படம். என்ன சார் 40? சரி, ஓகே சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ட்ரெஸ்ஸே நான் எங்கள் அப்பா கிட்ட வாங்கி எங்கள் அப்பா செவிலில் அடித்து உனக்கு வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸை போட்டு நடி, உன்னை யார் படம் பண்ண சொன்னான்? நான் சாப்பாடு போகிறோம், உட்காந்து சாப்பிட்டு போ, இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். இல்லைங்க, உங்கள் சினிமா தெரிலங்க. இல்லை சார், அப்படிப்பட்ட படம் எனக்கு வேண்டாம், தயவு செய்து வந்துடுறேன். நான் எங்கே வருவேன்றது பெரிய எனக்கு தெரியும் சார். இல்லைங்க, நீ சினிமா அப்படின்னா ஜெயிக்க முடியாது தம்பி. பரவாயில்ல சார், அப்படி 40 லட்சம் கொடுத்தேன்னா சினிமா வேண்டாம் சொல்லி வெளியே வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் என்னை எடுத்துகிட்டு அந்த படத்தில் வேறு ஒரு பெரிய ஒரு
நான் பேர் சொல்ல விரும்பல சார், ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபரை போட்டாங்க. ம். பெரிய ஆள் தான் அவர். ஓ, அதுவும் ஷூட்டிங் போச்சு, அதுவும் பணம் கொடுத்தாரு அவரு? அது எனக்கு தெரியாது சார். அவர் கொடுத்தாரு, அவர் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை விட ஒரு பீக்கான ஆள் கரெக்ட் அப்படி நினச்சி அவங்கள பண்ணியிருப்பாங்க. அந்த படம் எனக்கு எப்போ என்னை எடுத்து 40 லட்சம் கேட்டாங்கன்னா என்னோட இன்ஸ்டிங்க்ட் அந்த படம் வெளியே வராதுன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் படமே வெளியே வரல சார், வரல. ஆனால் படம் பூஜைக்கெல்லாம் ஏர்போர்ட்டு ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டிட்டாங்க. நிறைய நாடி அந்த ஏர்போர்ட் முன்னாடியெல்லாம் போய் நின்று பாட்டுலாம் அழுதுருக்கேன் நான். அந்த போஸ்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 6 மாதம் வீட்டை விட்டுலாம் இறங்கவே இல்லை. முதல் முறையாக அழுததும் அதுக்கு தான். அதுக்கப்புறம் அழக்கூடாதுன்னு முடிவெடுத்ததும் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கும், இது ஸ்டார்ட் அப் தான், சினிமா இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வாய்ப்பே கிடைக்காம இருந்திருக்கு. அவன் வாய்ப்பு கிடச்சி என்னடா நம்ம ஏதாவது ஒரு சின்ன இடம் கிடச்சா நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் பார்க்கும்போது இப்படி பண்ணிட்டாங்களே. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் கமலா தேட்டரில் ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சுக்கு நான் போய் கெஸ்ட்டாக உட்கார்றேன். அந்த படத்தோட டைரக்டரும் மேனேஜரும் கீழே ஆடியன்ஸில் ஒரு ஆள் உட்காந்துட்டு வந்தாங்க. அப்போவும் திருப்தியா இல்லை சார். அப்போ நான் எனக்கு இப்போவும் சார் இந்த கோவம் ரிவெஞ்ச் இதெல்லாம் நான் எனக்கு அது தெரியவே தெரியாது சார். நம்ம அதை நோக்கி போயிட்டா கரெக்ட் ஒன்றுமே இல்லை. நம்ம கோவம் ஈகோ எல்லாமே நம்ம ப்ராஜெக்டில் காட்டணும், கோல் அதில் வச்சுக்கணும். ஆமாம், நம்ம கோவத்தை ப்ராஜெக்டில் காட்டணும், அதுதான் பெஸ்ட்டு சார். அப்போ அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நம்ம எங்கேயோ இருப்போம், அதுதான் நான் எப்பயும் யோசிப்பேன். அப்போ நான் போய் பேசினேன். சார் என்ன ஞாபகம் இருக்கான்னு, ஐயோ சார் எப்படி சார் மறக்கும், நீங்கள் வந்து என்கிட்ட பேசுவீங்களான்னு யோசித்தேன். இல்லை சார் அப்போலாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா சார் சொல்லி டைரக்டருக்கு என்ன ஃபேஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்துச்சு. நல்லா விடுங்க சார் கை கொடுத்துட்டு, சரி ஓகே சார், ஓ தேங்க்யூ சார். அடிக்கடி அந்த மேனேஜர் நான் எங்கேயா பார்ப்பேன், பகவான் சிரிப்பு தான், சரிடா ஓகே, நமக்குன்னு கதவுல எங்கேயோ ஒரு இடத்துல எழுதி விதிக்கப்பட்டிருக்கு, யார் வரைக்கும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் தான் வருத்தப்பட்டது சார். கசப்பானாமும் அது மட்டும்தான். அதுக்கப்புறம் கசப்பு வாழ்க்கையில் இருக்கலாம், படங்களில் வரக்கூடாது சொல்லி ரொம்ப தெளிவாக சூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் நடித்த படங்கள் இது வரைக்கும் எதுவுமே ட்ராப் ஆனதில்லை சார், வராமல் வந்ததில்லை. ப்ரொடியூசருக்கு நஷ்டம், இவரை வச்சு படமே பண்ணக்கூடாதுன்னு அப்படி யாரும் டிசைட் பண்ணதில்லை. டெபியூ டேரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி அவங்க கூட 2-3 படங்களாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரிலீஸ் ஆன திரைப்பட டேரக்டர் கூட நான் 2-3 படங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது சார், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அது மட்டும் தான் கசப்பான அனுபவம். அது எல்லாருக்கும் சார். அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து மோகன்லால் மம்முட்டி சார் நடித்த முதல் படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. மம்முட்டி சார் மோகன்லால் சொல்லுவார், முதல் படம் வரலையா நீ தான் பெரிய ஹீரோ, அவ்வளோதான். அது எப்பவும் டிசைட் பண்ண நான் அதே பேசுகிறது தான். நம்ம வருவோம், இல்லை டவுட் இல்லை, 100%. பெருசாக அடிப்போம், பெருசாக ஜெயிப்போம், பெரிய ஹீரோவே சொல்லிட்டாங்க. அது போன்ற அசாதாரணமான சம்பவங்கள் நடக்கும்போது சாண்ட்ரா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பக்காபலமாக இருப்பாங்க? அவங்க பயங்கர ஸ்ட்ராங் சார். சில இடங்கள் வந்து என்னென்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்னடா இப்படி ஆச்சா வருத்தப்படுறது அப்போல்லாம் அந்த படத்தோடு போச்சு. ஆக்சுவலாக அதான் ஸ்டார்டிங். அப்போல்லாம் அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது சார். ஆக்சுவலாக நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப வருத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லாம் இந்த இப்போது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிற படங்கள், அந்த வெள்ளிக்கிழமை என்னென்னா நம்ம படம் பண்ணிட்டோம், வெளியே வந்துட்டோம், ப்ரிவியூ பார்த்தோன்னா பரவாயில்ல, ஐயோ சூப்பர், நல்லா அவங்க இன்ஸ்டன்ட் சொல்ல இந்த படம் நல்லா வந்திருக்கு, நம்ம ஓகே, நமக்கு கடவுள் வந்து ஒரு வழியை காட்டிட்டாரு, நம்ம மேலே அந்த ஒளி படுது, கரெக்டாக வந்துடுவோம். அப்போ நான் சொல்லுவேன், இந்த ஒளி நம்ம மேலே படுறது விஷயம் இல்லை, இந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும், தியேட்டர் அமையணும், பிஸ்னஸ் அமையணும், படம் தூக்கணும், இதெல்லாம் தாண்டி வரும்போது தான் நம்ம ஜெயிப்போன்ற நான் இவ்வளோ வருஷத்தில் கற்றுக்கிற விஷயம் சார். சரி இப்படி ஒன்றா போவோம், சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயம் நடக்காது, ஏன் இப்படி ஆகுது ஒன்றும் புரிய மாட்டேன். அந்த படம்லாம் பண்ணும்போது மலையாள படம் போகும்போது அங்கே சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, அங்கே பண்ண ஒரு படம் பம்பர் ஹிட் ஆச்சு. அப்போ அங்கே போனால் அங்கே நடக்குது, இங்கே ஒரு ஹீரோவாக நிற்கிறது இவ்வளோ ஒரு போராட்டமாக கஷ்டமாக இருக்குது. பட் அவங்க என்னை விட பயங்கரமாக நம்பிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சைடில் சப்போர்ட்டு பயங்கரமாக இருக்கும். அப்போது அவங்க கேட்பாங்க, இவ்வளோ இதாக நான் யோசிக்கிறேன், உனக்கு துளி கூட உனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் டென்ஷனு, நான் எதுக்கு, நம்ம தான் வருவோம்னு நமக்கு தெரியுமே. ஆனால் நம்ம ஒரு படத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணுற எல்லா படத்துக்கும் மிஷ்கின் சார் சொல்கிற மாதிரி நான் போஸ்ட் வரைக்கும் நான் ஓட்டுறாள் தான் சார். A to Z வரைக்கும் நான் எல்லா இடத்துலும் எனக்கு கிடச்ச நல்ல டெலிவிஷன் நண்பர்கள் எல்லா இடத்துலையும் போய் நானே போவேன். சார் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, என்ன ஹெல்ப் பண்ண முடியும், வாங்க உங்களுக்கு இல்லாத சார். நான் எந்த இடத்துல ஆங்கர் பண்ணேனோ அதே சன் மியூசிக் சேனல் நான் போய் கெஸ்ட்டாக 5-6 வாட்டி உட்காந்துருக்கேன். நான் ஆங்கராக வச்சு நான் யாரை இன்டர்வியூ பண்ணிக்கணும், ஆப்போசிட்டாக என்ன உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணணும், இதை விட மரியாதை எங்கே சார் கிடைக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் பல நடந்திருக்கு. இப்போ சொல்லுவாள், என்னை விட கான்ஃபிடென்ட்டில் வந்து ஓவராக இருக்கேன் சத்தியமாக அப்படின்றது தான். அவங்க சப்போர்ட் பெரிய சப்போர்ட் தான் சார். மேபி அவங்க டெஸ்பானால் கூட நமக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க கிளியராக இருக்காங்க சார், என்ன நல்ல இமேஜ், இது நடக்கும், இது நடந்துகிட்ருக்கு ப்ராசஸ். மலையாள படங்கள் நடித்த அனுபவம் எப்படி? மலையாள படம் நல்ல அனுபவம் சார். ஃபஸ்ட்டு படம்
பிருத்விராஜ் சார் கூட பண்ணேன், த த்ரில்லர் சொல்லிட்டு. அங்கே ஒரு பெரிய டைரக்டர் பி உனிகிருஷ்ணன் சார் சொன்னார். அவங்க தான் அந்த பால் முத்தூட் ஃபினான்ஸ் இருக்குல்ல சார், அவங்க பையனை மர்டர் பண்ணிட்டாங்க. அதோட ரியல் இன்சிடென்ட் எடுத்தாங்க. அந்த பையனை நான் தான் நடித்தேன். அந்த பையன் நம்மளை அவர் மாதிரி தான் நான் இருப்பேன் போல இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இமேஜை பிடிச்சாங்க. அது நல்ல டேரக்டர் கூட ஓப்பனிங் கிடச்சிச்சு. பிருத்விராஜ் சாரும் நல்ல பழக்கமானார். அப்போ லைவில் பேசும்போது ஃபோன் பண்ணுவார், பேசுவார். இப்போ டைரக்டர் லால் இருக்கார்ல சார், சண்டுக்கோழி சாவில், அவருடைய டைரெக்ஷனில் டூர்னமெண்ட்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் நல்லா எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் கடைசி படம் வந்து லாஸ்ட் இயர் 2 years பிஃபோர் லவ் ஆக்ஷன் ட்ராமான்னு ஒரு படம் பண்ணேன், நிவின் பாலி நயன்தாரா கூட. அது பம்பர் ஹிட்டு ஓணம்க்கு. அதில் நெகட்டிவ் வில்லனாக பண்ணேன் சார். இப்போ மலையாளத்தில் பண்ணது எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட்ஸு. ஸோ அங்கே நல்ல பிச்சிங்காக இருக்குது. இப்போ 2-3 படங்கள் ஹீரோவும் அப்ரோச் ஆகி அங்கேயும் போய்ட்டுருக்கு சார். அந்த அனுபவம் நல்ல அனுபவம் தான். வந்தோம், 30 days படம் முடிச்சு அடுத்த 30 days படம் ரிலீஸ் ஆகிரும். அங்கே ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்சுவலாக. கண்டென்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கண்டென்ட் சார் ஆக்சுவலாக அவங்களது. அந்த அனுபவம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக. இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற கதாபாத்திரங்கள் இருக்கா? கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இருக்குது சார். கண்டிப்பாக ஒரு சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு நம்ம என்னென்னா சொல்லும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆக்சுவலாக. நான் எப்பவுமே இன்ஸ்பிரேஷனாக விக்ரம் சாரோ தனுஷ் சாரோ தான் யோசிப்பேன். எடுத்துக்குவீங்க? அதை எடுக்கும். அவர் படங்கள் பார்த்தோன்னா எனக்கு வந்து சேது ரொம்ப பிடிக்கும். சேது அப்புறம் வந்து தெய்வ திருமகள், இந்த மாதிரி படம்லாம் நம்ம எப்படி நடித்தா நம்ம ஒருவேளை நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சானா சரி என்ன செம்மையாக இருக்குல்ல, அது மாதிரி விஷயங்கள். 3 தனுஷ் சாரோட 3 புதுப்பேட்டை, அதெல்லாம் வட சென்னை. ஸோ இது மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர் வேரியேஷன் கிடைச்சா நல்லாயிருக்குன்றது தான் எப்பவுமே பெரிய ஹீரோஸ்லேருந்து நம்மளே ஹோம்ஒர்க் ஒரு படம் கிடைக்கும், இப்படி கிடைச்சா நம்ம எப்படி பண்ணலாம், என்றைக்கே அப்படி ஆயிட மாட்டோமா, கிடைக்காதா. ஸோ அதே விஷயத்தில் யோசிச்சுட்டு தான் சார் இருக்கேன். நீங்கள் தொலைக்காட்சியில் பணியாற்றிய காலகட்டத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், இன்னொரு பக்கம் சந்தானம், இவங்க எல்லாருமே தொலைக்காட்சிகள் தான் சார். இதில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள்? சிவகார்த்திகேயன் ப்ரோவும் எனக்கு பழக்கம் தான் சார். நான் வந்து நாங்கள் கெஸ்ட்டாக போகும்போது ஒரு ஆங்கர் பண்ணிட்டுல இருந்திருக்காரு. என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசியிருக்காரு. நானும் பேசியிருக்கேன். இப்போ நான் 3-4 years பிஃபோர் இந்த D3 ஒரு படம் பண்ணேன் சார், போலீஸ் சப்ஜெக்டாக. அப்போ நான் சிவகார்த்திகேயனுக்கு டேரெக்டாக பேசல. அவர் பிஸியாக இருந்தப்போ மேனேஜர் நவநீதன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொன்னேன், சிவா ப்ரோட்ட சொல்லுங்கள் ஃபஸ்ட் லுக் வந்து அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியும், பட் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படல. நான் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில், அந்த குவாலிட்டியும் அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவர் விருப்பப்பட்டார்னா பண்ணித்தர சொல்லுங்கள், இல்லைனா வேண்டாம். அப்போ அவர் அமிச்சேன். பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ அண்ணன் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் போஸ்டர் லான்ச் பண்ணுறது. அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அது பெரிய சந்தோஷம். அது அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஓப்பனப்பும் எனக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நேச்சுரல், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் சேதுபதி எனக்கு நல்ல க்ளோஸ் தான் இப்போ வரைக்கும். ஏன்னா நான் டெலிவிஷனில் வந்து பண்ணும்போது விஜய் சேதுபதி ப்ரோவும் வந்து ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தார். நான் ஹீரோ பண்ணும்போது சிஜே பாஸ்கர் சாரோட சீரியலில் அவர் ஒரு சின்ன கேரக்டர் அப்போ தான் வந்திருந்தார். இப்போ அட்டகதி தினேஷும் இந்த பக்கம் ஒரு சின்ன கேரக்டர், விஜய் சேதுபதி. அப்போ தான் எனக்கு பழக்கமாச்சு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மச்சான் அப்படி சொல்லி எப்போவுமே ஃபோன் பண்ணுவார், மெசேஜ் பண்ணுவார். என் படத்தோட போஸ்டர் லான்ச்சுக்கு என்ன மச்சான் கொஞ்சம் பண்ணி ஹெல்ப் பண்ணால். அதான் இப்படி ஒரு சில பேரெல்லாம் மறக்கவே முடியாது சார். எப்போ ஃபோன் அடித்தாலும் ஆமாம் அவன் குடும்பத்தோட விஷயம் டவுட், ரொம்ப டவுட் எடுத்து. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வார்த்தை சொல்ல முடியுமா எனக்கு தெரியல, டவுட் எடுத்து. யோகி பாபு ப்ரோவும் அப்படி தான். நான் ஒரு ஹீரோ படம் பண்ணுற அந்த இந்த படம் தீக்குளிக்கும் பச்சம்பரம் படத்தில் யோகி பாபுவும் நானும் ஒரு சின்ன சீட்டாடுற கேரக்டர் அதில் அவர் நடிச்சிருப்பார். அந்த படத்துலேருந்து எனக்கு அவர் பழக்கமானார். அவர் எப்போ கார் வாங்கினாலும் என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா, நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ வரைக்கும் அவர் பொண்ணு பர்த்டேக்கு குழந்தை பர்த்டேக்கு எல்லாத்தையும் எனக்கு கூப்பிடுவார். ஸோ ஒரு சில நட்பு வட்டாரங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் ஏதாவது போஸ்ட்டு போட்டால் இது பண்ணுவேன், ஷேர் பண்ணுவாங்க. ஸோ சேது கிட்ட கிடச்சதெல்லாம் பெரிய இது. ஏதாவது ப்ரிவ்யூ ஃப்ரீயாக இருந்தானா மச்சான் நீ ஃப்ரீயாக இருந்தால் பாடுறான், ஓகே மாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அதெல்லாம் பெரிய விஷயந்தான். அவங்க இருக்கிற இடம் இன்றைக்கி வந்து எங்கேயோ, அவங்க வந்து அதை வந்து இறங்கி பேசணும் அவசியமே இல்லையா சார். அதெல்லாம் ஒரு பெரிய நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய நல்ல விஷயம். இந்த திரைப்பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? திரைப்படையாக தான் சார். ஆல்ரெடி அவங்கள்ட்ட நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கூப்பிட்டு சார் பண்ணுறேன். ஸோ அது எதுவும் டிலே ஆனதால் இந்த படம் நம்ம பண்ணலாம் சொன்னார் டைரக்டர் ராம்பிரபா. நல்ல ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் சார். 3 நிலமாக ஒரு ஆக்ஷன், ஒரு 6 ஃபைட் இருக்குது படத்தில், 3 கமர்ஷியல் சாங் இருக்குது. ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனி ஒரு மோசம் பண்ணிடும், MLM பிஸ்னஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 1000 கோடி விஷயங்கள், பணமும்
தங்க கட்டியாக மாற்றுறது, வைரங்கள், இது சம்மந்தப்பட்ட கேங்ஸ்டரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த படம். ஸோ அவர் வந்து இந்த படம் பண்ணலாம்னு சொல்லும்போது கூப்பிட்டு சொன்னார், 6 ஃபைட்டு இருக்குது சார். 6 ஃபைட்டு நான் தாங்குவேனே சார், பிரச்சனை இல்லையா சார்? அது என்னங்க நீங்களே இப்படி யோசிச்சா அப்படின்னு. இல்லை சார் சொல்கிறேன், பெரிய ஹீரோலாம் பண்ணி இது அதெல்லாம் ஓகேங்க, ஒரு சும்மாவில் 40 பேர் அடிக்கிறாங்க, அதெல்லாம் மக்கள் பார்க்கலையா? நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்கும். உங்களை ஆக்ஷனாக ஏற்றுறதுக்கு நம்ம அடிக்கும்போது அந்த அடிக்கிறவன் நம்ம ஒருத்தர் அடிக்கிறோன்னா அவனால் அடிக்க முடியுமா கெப்பாசிட்டி இருக்குது, அடியை வாங்குவான் கெப்பாசிட்டியாக, அதை மட்டும் கதையோடு போகிறது தான். அந்த சிச்சுவேஷன் தான் விஷயம். அப்போ வந்து எடுத்து பண்ணார். ஸ்டோனெக்ஸ்னு ஒருத்தர் தான் வேல்முருகன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ படம் நல்லா வந்துருக்கு சார். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. 2 hours நல்லா வந்துருக்கு படம். அதனால் வந்து ஆனால் ஒரு நல்ல ஒரு இந்த வருஷத்தோட முதல் ரிலீஸாக இருக்கனால ஒரு கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் அப்பாக நல்ல கம்ப்ளீட் ஆக்ஷன், நல்லா சந்தோஷமாக இருக்குது படம் பார்த்ததில்ல. இப்போதைக்கு தொலைக்காட்சிகளில் நடிக்கிறது இல்லை, ஒன்லி திரைப்படம் மட்டும். ஆமாம் சார். ஏன்னா இப்போ ஒரு 8-9 இயர்ஸாக பிரேக் பண்ணிட்டேன் சார். டெலிவிஷன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சாப்பாடு போட்டிருக்கு. கரெக்ட். பிரெட் அண்ட் பட்டர் அதுதான் சார். ஏன்னா இப்போது நம்மளோட ஆம்பிஷனும் கோலும் சினிமா தான். சினிமா தான். நான் டெலிவிஷன் பண்ணும்போதும் டெலிவிஷன் டே பண்ணுவேன், நைட்டு படம் பண்ணுவேன், கேப்பில் அப்படி ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன்னா முழுமையாக அது மட்டுமே பண்ணலாம் சொல்லி அதுக்கான விஷயம். ஏன்னா அது ஒரு கெட்டப் கதையாக இருக்கும் சார். அதுக்காக இதை மாற்ற மாட்டாங்க. படத்துக்காக நான் அந்த கதையை சொல்லி இவர் வந்து இது வேண்டுதலாக மொட்டை அடிக்கிறார் சொல்லி மொட்டை அடிக்க கேரக்டர் படத்தில் இருக்கணும். அதுக்கு அதையும் கொண்டு இதையும் சொல்லி 2 பேரையும் கஷ்டப்படுத்த வேணாம் சொல்லி ஹை டைம் இதுக்கே நம்ம பண்ணிடலாம் சொல்லி ஸ்மூத்தாக சேனலில் சொல்லி தான் சார் எல்லார்ட்டும் பேசிவிட்டு முழு முடிவாக எடுத்து தான் படம் மட்டுமே பண்ணோம். 24 hours இதிலே பண்ணலாம் சொல்லி டிசைட் பண்ணதான். திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு தொலைக்காட்சி நடிகராக இருப்பது ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ் சார், 100% ப்ளஸ் தான். மைனஸ் என்றைக்குமே கிடையாது. என்ன ஒரே விஷயம் மைனஸாக இருக்குன்னா சார், இப்போது இதுவும் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு 15 days 20 days ஷெடியூல் பண்ணுவாங்க டெலிவிஷனில். அந்த 20 days படங்கள் எப்போ வேணால் உங்களுக்கு கூப்பிடலாம். இவங்க என்னென்னா எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட காம்பினேஷன் சீன் போடும்போது அவங்க டேட்டில் நீங்கள் மாட்டுவீங்க. அப்போ ஒன்று உங்கள் படம் உங்களை விட்டு விலகி போக வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் உங்களை வச்சு தான் படம் பண்ண வந்தவங்க. இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் போயிடுவாங்க. இப்போ 24 hours நம்ம அவைலபிளாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கெட்டப்பவும் பண்ணிக்கலாம், பியர்ட் வளர்க்கலாம், ஒரே படத்தில் 2 வேரியேஷன் தான் பண்ணிக்கலாம். ஆனால் அது இங்கே பண்ண முடியாது. ஒரு இடத்துல நல்ல பேர் எடுத்து ஒரு இடத்துல கெட்ட பேர் எடுக்கணும் கண்டிப்பாக. அது எங்கே நல்ல பேர் எடுக்கணும் கெட்ட பேர் எடுக்கணும்னா நம்ம முடிவு பண்ணேன் சார். யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் ஏதோ ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணணும். தப்போ ரைட்டோ முடிவு நம்ம எடுக்கணும். எப்படி இருக்குது திரைப்பயணம்? எல்லாருக்கும் ஒரு விஷயம் நடக்கும். நம்ம அந்த ப்ராசஸில் இருக்கிற நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டெலிவிஷன்லேருந்து வந்தோம். நம்ம ஒரு அடையாளம் கிடச்சிச்சு, டெலிவிஷன் ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. அதுலேருந்து படம் பண்ணும்போது அந்த ஐடென்டிட்டி நமக்கு அங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் பண்ணுறதுக்கு இவரை வச்சு படம் பண்ணலாம், தெரியாத இல்லை போஸ்ட் அடிப்போம், நல்லா நடிக்கிறாரு, ஒரு பிரேக் தேவை, சரி ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, ஸோ இவரை வச்சு படம் பண்ணலாம், எந்த கதாபாத்திரமும் மோல்ட் ஆவார், இந்த கெட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு நல்லா நடிக்கிறேன் என்ற ஒரு ஐடென்டிட்டி வச்சு நிறைய பேர் வராங்க சார். நல்ல நிறுவனமும் இப்போ வராங்க நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அது க்ரியேட் பண்ணதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ 18-19 years எடுத்துச்சு வித் இன்க்ளூடிங் டெலிவிஷன் பண்ணும்போது. எனக்கு அனுபவம் கொடுத்தது அந்த டெலிவிஷன் தான். ஸோ அந்த டெலிவிஷன் இன்றைக்கி இல்லைன்னா எனக்கு எந்த அனுபவம் கிடச்சிருக்காது சினிமாவில். டேரெக்டாக ஒரு வேளை வந்திருந்தால் கூட ரொம்ப போராட்டமாக இருக்கும் உள்ளே ஏறுறதுக்கு. ஒரு ஐடென்டிட்டி கார்டு கிடச்சிச்சு. பட் படம் பண்ணுறது எனக்கு வந்து இந்த மாதிரி ஈஸி தான் சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு கிட்ட ரீச் ஆகிட்டேன். நமக்கு தேவை அந்த பெரிய பிஸ்னஸாக உடைக்கிறது தான் சார். கரெக்ட். நம்ம அது எப்போ உடையுன்றது தான் நான் நோக்கி பிடிச்சி ஓடிட்டுருக்கேன் சார். அருமை, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.